பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உங்களை மறுபடியும் பார்ப்பதிலே சந்தோஷம். பிரியமானவர்களே, இந்த ராத்திரி ஒலியில் கர்த்தர் சமூகத்தில் எல்லோரும் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வார்த்தையை கேட்பதற்கும் இன்னைக்கு திருவிருந்த ஆராதனை இருக்குது. We have Holy Communion tonight, so I believe every one of you are prepared not only to hear his message but also to partake in the Holy Communion. Okay, his body and his blood. We are going to partake in that. அதில் நம்ம பங்கு கொள்ள போகிறோம். ஸோ பிரியமானவர்களே, டிசம்பர் 31 வரைக்கும் நமக்கு இந்த பெண்டமிக் இருக்கிறபடினாலே நம்ம சபையில் கூடவில்லை. காரணம், நம்மளுடைய சபையை பொறுத்த மட்டில் நம்ம கூடுவது இன்னும் சிரமமாக இருக்கும். சில SOP சட்டத்திட்டங்களை கீழ்ப்படிய வேண்டும். ஸோ அதை செய்து நம் கூடுவதை காட்டிலும் நம்ம சுதந்திரமாய் கூடுவதற்காக நம்ம காத்திருக்கிறோம். ஸோ அது வரைக்கும் இப்படி வீடியோவில் காணொலி மூலியமாக நம்ம தேவ செய்தியை ஆராதனை கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் திருவிருந்த ஆராதனைக்கு. இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு, the title of my message is Lord show me my blind spot. Lord show me my blind spot. அப்படி என்றால் தமிழிலே, கர்த்தாவே எனக்கு அறியாத காரியங்களை அப்படி என்று சொல்வதை விட பிளைண்ட் ஸ்பாட் என்று சொல்லும்போது நான் பார்க்க முடியாத என் குறைகளை எனக்கு காட்டும். அதுதான் தலைப்பின் விளக்கம். தமிழ்லனா என் குறைகளை எனக்கு காட்டும். கர்த்தாவே என் குறைகளை எனக்கு காட்டும். லார்ட் ஷோ மீ மை பிளைண்ட் ஸ்பாட். அப்போனா என்னோட பிளைண்ட் ஸ்பாட் என்று சொல்ல முடியும், நான் பார்க்க முடியாத என்னுடைய குறைகளை காட்டும். எடுத்து வாசிப்போம் பிரியமானவர்களே. யோபு புத்தகம் 34வது அதிகாரம் வசனம் 32. The book of Job, Old Testament, chapter 34, verse 32. Okay, நான் வாசிக்கிறேன் ஆங்கிலத்தில். ஜோப் chapter 34, verse 32. பழைய ஏற்பாட்டில் இருக்கு. சங்கீதம் புத்தகம் வர்றதுக்கு முன்னே இருக்கிற புத்தகம் யோபு. Alright? Okay, நான் வாசிக்கிறேன். That which I see not, teach thou me. If I have done iniquity, I will do it no more. இதை எளிமையான தமிழில் வாசிக்கிறேன். தேவனே, நான் உம்மை பார்க்க முடியாவிட்டாலும் தக்க நெறியில் வாழும் வகையை தயவு செய்து எனக்கு போதியும். அப்படின்னா, தேவனே, நான் உம்மை பார்க்க முடியாவிட்டாலும் தக்க நெறியில், அப்படின்னா சரியான வழியில் வாழும் வகையை தயவு செய்து எனக்கு போதியும். நான் வாழ வேண்டிய சரியான வழியை எனக்கு கற்றுக் கொடுங்க. நான் தவறு செய்திருந்தால் மீண்டும் அதை செய்ய மாட்டேன் என்று கூறலாம் அப்படின்னா, ஆண்டவரே, எனக்கு தெரியாத என்னுடைய தப்பு காட்டி நான் சரியான வழியில் நடக்க எனக்கு சொல்லி கொடுங்க. நான் தப்பு செஞ்சிருந்தேன்னா அந்த தப்பை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு எளிமையாக நம்ம சொல்லலாம். சுப்ரியமானவர்களே, லார்ட் ஷோ மீ மை பிளைண்ட் ஸ்பாட், அதான் பிரசங்க தலைப்பு. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எத்தனை வருஷம் கிறிஸ்துவர்கள் என்று இல்லை பிரியமானவர்களே. It doesn't matter how many years we are a Christian or how long we have been a Christian. இவ்வளவு நாள் கிறிஸ்தவங்களா இருக்கணும்ன்றதை விட how we are living as a Christian, how do we walk as a child of God and before God and the community and the society. அப்படின்னா, தேவனுக்கு முன்பாகவும் சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் பிறப்பாடு. ரெண்டாவது சமூகமும் சமுதாயம். முதல் தேவனுக்கு முன்பாக எப்படி வாழ்கிறோம், அடுத்தது சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் எப்படி வாழுகிறோம். ஸோ பிரியமானவர்களே, முதல்ல தேவன், அப்போ எப்படி வாழ்கிறோம் என்று தான் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள், அதாவது கிறிஸ்தவர்கள் தான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள்ள சுய நீதியில் போக முடியும். நான் சரியாக தான் இருக்கிறேன் என்ற எண்ணத்தில் போக முடியும். அது மாத்திரமில்லாமல் பல காரியத்தில் உணர்வு இல்லாமல், அதாவது விதவுட் ரியலைசிங் அண்ட் ஈவன் விதவுட் கன்விக்ஷன். அப்படின்னா உணர்வு இல்லாமல், ஒரு ஆழமான ஒரு உணர்வு இல்லாமல், தெரியாமல் நம்ம சரியாக தான் வாழ்ந்துருக்கோம்னு நினச்சிட்டு அப்படி தவறி போக முடியும். அதற்கு காரணம் என்னவென்றால், let me go to the natural and then come to the spiritual. Like always I do, I always go to the logic and then I come to the spiritual. எப்பொழுதும் இயற்கைக்கும் லாஜிக்காக அறிவுபூர்வமாக போயிட்டு அப்புறம் தான் ஆவிக்குரிய ரீதியில் நான் வருவேன். அதே போல் இன்னைக்கு முதல்ல இயற்கையிலும் அறிவுபூர்வமாய் சில காரியத்தை பார்த்துட்டு ஆவிக்குரிய ரீதிக்கு நான் வருகிறேன். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் கடைப்பிடிக்கணும்னா, இன்னைக்கு அந்த மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பேர் இருக்காங்க. அப்போ ஆரோக்கியமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கலாம், ஆனால் அதை உறுதிப்படுத்தணும்னா மெடிக்கல் செக்அப்புக்கு போகணும். அதனால தான்
வருஷத்தில் ஒரு வாட்டியோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அப்படி நம்ம மெடிக்கல் செக்அப் போய்கிட்டால் அது ரொம்ப நல்லது. காரணம், இப்போ இருக்கிற உலக சூழ்நிலையை பார்க்கும்போது when you look at the world today, the lifestyle and what is happening, how food is processed, more processed food, அதிகமாக உணவுகள் உற்பத்தி செய்யப்பட்டு அது வருகிற அந்த மாதிரியான ஒரு இயற்கையாக உள்ளதுல ப்ரொசஸ் ஃபுட் தான் அதிகமாக இருக்குது. லைக் இப்போ கேன் ஃபுட்லாம் ப்ரொசஸ் ஃபுட் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா அது வந்து அந்த பொருள் வந்து செய்யப்பட்டு அது திருப்பி ஒரு வாட்டி அதை வந்துட்டு கொஞ்சம் பாதி சமைச்ச மாதிரி இருக்கும், அப்புறம் திருப்பி நம்ம சமைக்கலாம் அந்த மாதிரி ஃபுட். ஸோ இது எல்லாத்துலேயும் வந்துட்டு நிறைய வியாதி வரக்கூடிய பல விஷயங்கள், ஆபத்துகள் இப்படிப்பட்ட உணவுகள் இன்றைக்கி இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப சீக்கிரமாக மனுஷனுக்கு தெரியாமலே மனுஷனுக்கு வியாதி வந்துடுது. வியாதி வந்த பிற்பாடு தான் அது சில பேர் ரொம்ப லேட் ஆகிறது. பிரியமானவர்களே, திஸ் இஸ் த நேச்சுரல் பார்ட். இயற்கையாக இதை பார்க்குறோம். ஆனால் அதே போல் ஸ்பிரிச்சுவலி அதே மாதிரி தான் பிரியமானவர்களே. நல்லா இருக்கிறோம்னு நினச்சிட்டு இருப்போம், திடீர்னு பார்க்கும்போது ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால் எப்படி இந்த மெடிக்கல் செக்அப் வருஷத்தில் ஒரு வாட்டி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு நல்லதோ, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டினா வெரி குட். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லது. அப்படி இருந்துச்சுன்னா பிரியமானவர்களே, அது நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு முன்கூட்டியே நமக்கு தெரிய முடியும். அப்போ நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம அப்படி தெரிஞ்சுப்போம். ஸோ அதே போல தான் எக்ஸாக்ட்லி லைக் வைஸ் ஸ்பிரிச்சுவலி we need to do some spiritual medical checkup. ஆவிக்குரிய நம்ம மருத்துவ பரிசோதனை நம்ம செய்து கொள்வது போல ஆவிக்குரிய பரிசோதனை நம்ம செய்து கொள்ள வேண்டும். ஸோ அதற்கு தான் இங்கே யோபு பக்தர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவரே என்கிட்ட எனக்கு தெரியாத என்னோட குறைகளை தவறுகளை எனக்கு காட்டுங்க அப்படின்றார். வாவ், பியூட்டிஃபுல். இந்த வசனம் என் கண்ணுக்கு தென்பட்ட உடனே பிரியமானவர்களே, ஐ தாட் வாவ், வண்டர்ஃபுல். கிறிஸ்துவ வாழ்க்கை பார்க்கும்போது இன்னைக்கு எப்படியெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக வேதத்தில் தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அண்ட் when I was meditating, இந்த பிரசங்கத்தை நான் தியானம் பண்ணும்போது, உங்களுக்கு பண்ணுறதுக்கு முந்தி நான் யோசிக்கணும்ல, ஆழமாக யோசிக்கிற தியானம் பண்ணும்போது எனக்கு ஆல்வேஸ் திஸ் ஹேப்பன்ஸ் டு மீ, ஆல்வேஸ் அதிகபட்சம் இந்த மாதிரி தான் நடக்கும் எனக்கு. நான் தியானம் பண்ணும்போது கர்த்தருடைய வார்த்தை, God will put everything simple before my eyes. கர்த்தர் என்னுடைய கண்களுக்கு முன்பாக எல்லாமே அது தெரியல, எல்லாமே ஒரு எளிமையாக காட்டி விடுவார். அதனால தான் என்னால் உங்ககிட்ட எளிமையாக அதை சொல்ல முடியும். அப்போ எளிமையாக ஆவியானவர் என்ன காட்டினாருன்னா, ஒரே ஒரு காரியம் தான் மனுஷன் செய்ய வேண்டியது. ஸோ இட் பிகம்ஸ், அது எனக்கு ஆண்டவர் உணர்த்தின உடனே இட் பிகம்ஸ் ஸோ சிம்பிள். அப்போ நான் டெய்லி இதை நான் ஏற்கனவே சொன்ன காரியம், அதை நான் செய்கிற காரியம்தான். செய்கிற காரியம் உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஐ டெய்லி ரிப்பெண்ட். நான் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புகிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால நான் டெய்லி பாவம் செய்கிறேன்னு அர்த்தம் இல்லையே. ஆனால் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது கர்த்தருக்கு முன்பாக தவறாகிவிட்டால் உடனே அதை மனம் திரும்புகிறேன். ஐ சேஞ்ச் மை வே to God's way. ஆண்டவர் வழியில மாற்றிக்கொள்ளணும்னு சொல்லி அதை செய்கிறேன். And that is what makes me grow in the Lord spiritually. ஆவிக்குரிய ரீதியிலே கர்த்தருக்குள்ள இதுதான் என்னை வளர்க்கிறது, இதுதான் என்னை உருவாக்குறது பிரியமானவர்களே. ஸோ அப்போ ஆண்டவர் இதில் பார்க்கும்போது அப்போ வெரி சிம்பிள். இது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்தவன் தேவ பிள்ளை என்கிட்ட இருக்கிற குறையை காட்டுங்க ஆண்டவர் அப்படி சொல்லி, அதாவது not to condemn yourself. இது தப்பா நம்ம எடுத்துக்கூடாது. அப்புறம் நம்ம சிலவங்க இப்படி கூட சொல்லுவாங்க, நம்ம ஏன் குறைய ஃபோக்கஸ் பண்ணணும், அதை நெகட்டிவ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், நம்ம பாசிட்டிவாக பார்ப்போம். இப்படி தான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவ ஊழியக்காரர்கள் கூட பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஆனால் இதில் ஒரு பெரிய பிழை இருக்குது, பெரிய பிழை இருக்குது. இட்ஸ் அ க்ராஸ் மிஸ்டேக், பெரிய முழுமையான ஒரு தப்புங்க. ஏன் தெரியுமா, உலகத்தில் இருக்கிறவங்க கூட இன்னைக்கு என்னம்மா சொல்கிறாங்க, சில கோச்சஸ் கூடி, ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ், பி பாசிட்டிவ் அப்படின்றாங்க. அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கிறது தப்பு இல்லை, இதை நீங்கள் புரிஞ்சிக்காதீங்க தப்பா. அதாவது நேர்மறையாக இருக்கிறது தப்பு இல்லை. அதாவது பாசிட்டிவாக நினைக்கணும் சொல்லிட்டு இருந்தால் பத்தாது. ஆனால் அந்த நெகட்டிவான காரியத்தை எப்படி நம்ம எதிர்மறையாக இருக்கிறத எப்படி நேர்மறையாக நெகட்டிவாக இருக்கிற பிரச்சனையை பார்த்து அதை எப்படி பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறது தான் முக்கியம். அதுக்கு தான் யோசிக்கணும் அப்படின்றாங்க. இது நான் நிறைய வாட்டி நானும் இதை சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா பிரியமானவர்களே, நெகட்டிவ் நம்ம பார்க்கணும். அப்படின்னா அந்த குறையை, அந்த பிரச்சனையை அதை நம்ம பார்க்கணும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம வாழக்கூடாது. என்ன செய்யணும், அதை பாசிட்டிவாக எப்படி நம்ம சமாளிக்கணும்னு நினைக்கணும். அப்போ நெகட்டிவும் பாசிட்டிவும் ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் கலந்துருக்கும். ஆனால் நெகட்டிவ் என்னத்துக்கு இருக்குன்னா, நம்மளுடைய சரி செய்ய வேண்டிய காரியத்தை காட்டுவதற்கு. பாசிட்டிவ் என்னத்துக்குன்னா, இதுதான் இந்த சரி செய்ய வேண்டிய காரியத்தில் சரி செய்து முன்னோக்கி போவதற்கு நமக்கு பலன் இந்த பாசிட்டிவிட்டி. அப்படின்னா நேர்மறையாக சிந்திப்பது இந்த எதிர்மறையான காரியத்தை மேற்கொள்ளுகிற ஒரு பலன் தான்.
அதுக்காக நெகட்டிவை பார்க்காட்டி பாசிட்டிவ் என்ன பிரயோஜனம் இருக்கும் அப்படின்னா, இந்த பிரச்சனையை பார்க்காட்டி, பிரச்சனையை தெரிஞ்சு காட்டி என்னத்தை தீர்க்க போகிறோம், பாசிட்டிவாக இருந்து என்னத்தை தீர்க்க போகிறோம். அப்போ இது என்னன்னு நமக்கு புரியணும், பிரச்சனை என்னன்னு நமக்கு தெரியணும். இன்னைக்கு பல பேருக்கு பிரச்சனையே என்ன தெரியுமாங்க, அவங்க பிரச்சனை உண்மையிலேயே என்னன்னு அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் உண்மையான பிரச்சனை. For many people, you know what is their problem? They do not know what is their actual root problem, and that's a real problem for many people. அப்படின்னா அவங்களுக்கு உண்மையிலேயே வேறு பிரச்சனை என்னன்னு தெரியாதனால அவங்க ஏன்னா எனக்கு இவ்வளவு பிரச்சனை யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா பிரச்சனைகள் இல்லை, பிரச்சனை அப்படின்னா ஒரு காரியம் அவங்களுக்குள்ள பிரச்சனை, அது தெரியாதனால தான், அதுதான் வேறு, அதனால தான் பல பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பரிதாபப்படுகிறேன். ஐ பிட்டி தீஸ் பீப்புள், ஐ சிம்பத்தைஸ் ஃபார் தெம், ஐ எம்பத்தைஸ் ஃபார் தெம். அப்படின்னா சிம்பத்தைஸ்னா பரிதாபப்படுறது, எம்பத்தைஸ்னா அவங்கள உணர்ந்து பரிதாபப்படுவது. ஸோ பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில் God has given us this privilege, amazingly, wonderfully. God has given us this privilege because He has created us wonderfully. நம்மளை அருமையாய் அற்புதமாய் படைத்ததுனாலே நமக்கு இந்த அருமையான ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். ஒவ்வொரு நாளும் நம்ம மெடிக்கல் செக்அப், ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் மெடிக்கல் செக்அப் பண்ணலாம். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஷோமி இப்படி சொல்லி வாழுகிற ஒரு கிறிஸ்தவர்களோட வாழ்க்கை. ஆண்டவரே என்கிட்ட நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேங்க, அப்போ தமிழில் நான் சொல்லிடுவேன், இன்னும் சுலபமாக சொல்ல முடியும். That which I see not, teach me. நான் பார்க்காத என்னோட பிளைண்ட் ஸ்பாட், அப்படின்னா என்னால் பார்க்க முடியாது. காடி ஓட்டுறவங்களுக்கு தெரியும் பிளைண்ட் ஸ்பாட். பிரியமானவர்களே, இந்த பிளைண்ட் ஸ்பாட் பார்க்குறதுக்கு எனக்கு தெரியல, இங்கே குரூசோஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் மெயின்லி இந்த டிரைவிங்கோட வந்துட்டு நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் சிங்கப்பூரில் படித்தது தான், இந்த ஹைவே கோட். ஓகே, பிளைண்ட் ஸ்பாட் பார்க்குறதுக்கு என்ன செய்யணும், காடி ஓட்டினாலும் சரி, மோட்டர் ஓட்டினாலும் சரி, எப்படி பார்க்கணும்னு நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படின்னா கண்ணாடியில் தெரியாதது, கண்ணாடியில் பார்ப்போம், கண்ணாடியில் தெரியாத ஒரு ஏரியா இருக்கும் பிளைண்ட் ஸ்பாட். அதை பார்க்குறதுக்கு இப்படி லேசாக அப்படி திரும்பணும்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? நீங்கள் ரோட்டில் காடியை ஓட்டும் போது அப்பா ரோட்டிலேயே காடியை போட்டுட்டு அங்கேயே ஒரு மேடையை போட்டுட்டு எல்லாருக்கும் எப்படி காடி ஓட்டணும் ரோட்டில்னு ஒரு பாடம் நடத்தலாமா, கார் டிரைவிங் பைபிள் ஸ்டடி நடத்தலாமான்னு சிலப்போ எனக்கு தோணுதுங்க. உண்மையிலேயே சிலவங்க அப்படி கூட சொன்னாங்க, நீங்கள் பேசாமல் வந்துட்டு டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டராக போகணும் போல இருக்குன்னு. எனக்கு புரியலங்க எப்படி தான் காடி ஓட்டுறாங்கன்னு. இந்த மாதிரி காரியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை, படித்தது எல்லாரும் அதை ஞாபகம் வச்சுக்கிறோங்க ரோட்டில் ஓட்டும் போது. அப்போ பிளைண்ட் ஸ்பாட் பார்க்கணும், இப்படி பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது அப்போ நமக்கு கண்ணாடியில் தெரியாத காரியம் தெரியும். இது சொல்லி, ஆனால் இது எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறோம்? ஸோ தெரியாத அந்த பிளைண்ட் ஸ்பாட்டை பார்க்குறதுக்கு ஒரு முறை இருக்குது. அதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் பிளைண்ட் ஸ்பாட், நமக்கு தெரியாத பாவம், நமக்கு தெரியாத குறை, நமக்கு தெரியாத ஒரு தப்பான பழக்கம், நமக்கு தெரியாத ஒரு தப்பான காரியம், தேவனுக்கு பிரியமில்லாதது, நமக்கு அது தெரியாத வரைக்கும் அதை குறித்து நம்ம டீல் பண்ண மாட்டோம். Until we know it, we are not going to deal with it, or we are going to not come before God and deal, ask God to help us. இது தெரியாத வரைக்கும் அந்த பிரச்சனையை சந்திக்க மாட்டோம், தீர்வு காண மாட்டோம். அதே நேரத்தில் ஆண்டவர்கிட்டையும் அதை பற்றி சொல்ல மாட்டோம், ஏன்னா நமக்கு அது தெரியவே இல்லையே என்ன நமக்கு பிரச்சனைன்னு. ஸோ அதே மாதிரி தான் தெரியாத ஒரு வியாதியை போய் ட்ரீட் பண்ணுவீங்களா? டாக்டரை பார்த்துட்டு டாக்டர் நான் உங்களை பார்க்க வந்தேன், என்ன எனக்கு என்ன வியாதி தெரியல, ஆனால் எனக்கு என்ன வியாதி தெரியல, ஆனால் எனக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு யாராச்சும் போவீங்களா? போவோம். வியாதி தெரிஞ்சால் தானே ஓடுவோம், வயிற்ற வலிச்சா தானே ஓடுவோம், தலை வலிச்சா தானே மருந்து தேடுவோம். அப்போ இல்லாட்டினா ஒன்றுமே செய்ய மாட்டோமே. அப்போ வியாதி இல்லைன்னா யாரும் மருந்து சாப்பிட மாட்டோம் சும்மா. அப்போ வியாதிக்கு தான் மருந்து சாப்பிடும். அப்போ தெரியணும் வியாதி இருக்குன்னு. ஆனால் அந்த தெரியாமல் போயிட்டு டக்குன்னு பொட்டுன்னு விழுந்தா பட்டுன்னு போனான் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குன்னு. ஒரு வாட்டி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டு எங்கள் ஃபாதரை பார்த்து சொன்னார், உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமான்னாரு. அப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும்னாரு. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும், ஆனால் அதுக்கு சந்தோஷப்படணுமா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஏன்னா சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியாமலே ஹார்ட் ப்ராப்ளம் செத்து போயிருக்காங்க, மரித்திருக்காங்க. அப்படின்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும், ஃபர்ஸ்ட் அட்டாக் அதான் அவங்களுக்கு லாஸ்ட் அட்டாக். அப்போ அவங்க இறந்து போனது அவங்களுக்கே ஒரு சமயம் பரலோகத்தில் போயிட்டு நம்மளாம் பேசிக்கிறது பார்த்துக்கிட்டு தெரிஞ்சாங்களா? அது எனக்கு தெரியாதுங்க, ஐ வுட் நோ தட். ஆனால் நல்லா கேளுங்க, அப்போ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு, அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செய்ய முடியும். அப்போனா அடுத்த வாட்டி அந்த ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேட்டலாக, அதாவது மரண அசம்பாவிதம் நடக்கிறது காட்டிலும் நீங்கள் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமே. உங்களுக்கு தெரியுது பிரச்சனை இருக்குன்னு அப்படின்னு சொன்னார். பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல். இது வந்துட்டு எங்கள் அப்பா இறந்து 2006, 14 வருஷம் ஆச்சுங்க. அப்போனா எத்தனை வருஷத்துக்கு முந்தி டாக்டர் சொன்னது இன்னும் ஞாபகம் வச்சுருக்கேன். நான் டெய்லி கற்றுக்கிட்டு இருக்கிறவன். அதனால தாங்க டெய்லி காரியங்களை கற்றுக்கொண்டு அதை ஞாபகம் வைத்து நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துகிறவங்களா இருந்தால் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருப்போம். நான் இதெல்லாம் மறக்க மாட்டேன் இந்த மாதிரி காரியங்கள். ஐ லேர்ன் ஃப்ரம் எவ்ரிபடி.
சின்ன பிள்ளையிலேருந்து மன்னிக்கணும், சிறு பிள்ளைகள்கிட்ட இருந்து பெரிய ஆள் வரைக்கும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன் உண்மையை சொல்லணும்னா, மூடர்கள்கிட்ட இருந்தும், அப்புறம் ஃபுல்லிஷ் பீப்புள், ஃபுல்ஸ், அது பச்சையாக சொல்லணும்னா முட்டாள், இங்கிலீஷில் இப்போ சொல்லணும்னா வேண்டாங்க, அது சொல்ல வேண்டாம், சொல்லிட்டா அப்புறம் நல்லா இருக்காது, வேண்டாம். அறிவு இல்லாமல் நடந்துக்கிறவங்க கிட்ட இருந்து கூடி நான் கற்றுக்குவேன். என்ன தெரியுமா, அவங்க அறிவு இல்லாமல் செய்கிற காரியத்தை பார்த்து நான் தெரியாமல் கூடி அந்த காரியத்தை செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நான் கற்றுக்குவேன். ஸோ அதனால் எல்லாருக்கிட்டையும் நமக்கு கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நமக்கு நல்லது. நெவர் ஸ்டாப் லேர்னிங். கற்றுக்கொண்டே இருங்க, கர்த்தருக்குள்ளே கற்றுக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ பிரியமானவர்களே, கவனமாய் கேளுங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மக்கிட்ட என்ன அந்த பிளைண்ட் ஸ்பாட் ஆண்டவரே என்கிட்ட காட்டுங்கன்னு சொல்லும்போது we can immediately do something about it with the help of God. உடனே அந்த பிரச்சனை, அந்த குறையை நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு உடனே ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டு அதை நமக்கு ஆண்டவர் உதவி செய்ய சொல்லி அதை மேற்கொள்ள நம்ம ஏதாவது செய்ய முடியும். ஆனால் தெரியாத வரைக்கும் அந்த பிரச்சனையிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த பிரச்சனை, அந்த காரியமே நமக்கு பிரச்சனை ஆகிவிடும். அப்புறம் நம்ம பிரச்சனை ஆகி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக நிற்போம். கூராபா சாந்தி ரேவா சாந்தி. இந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் சொல்றது கிறிஸ்தவங்க, அவிசுவாசிகள், இருட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு சத்தியம் தெரியாது, உணர்வு இல்லாதவர்கள். ஆனால் சத்தியம் தெரிந்து உணர்வு உள்ளவர்களே உணர்வு இல்லாமல் இருக்கிறவர்களை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது. நான் சொல்கிறது சிறு வயசு கிறிஸ்தவங்களிலிருந்து பெரிய வயசு, என்னோட வயசு கூட இருக்கிற கிறிஸ்தவங்களை வரைக்கும் இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்களோட தப்பு அவங்களுக்கு தெரியல, அவங்களோட பாவம் அவங்களுக்கு புரியல, அவங்கனால அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைனால அவங்களுடைய கேரக்டர் பாதிக்கப்பட்டு அதனால் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களை பாதிப்புக்குள்ளே கொண்டு வர்றது, மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகி, மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டமாகி, இப்படி மற்றவங்களுக்கு ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக், தடைக்கல்லாகி. Very sad. If only these people can sit down and ask God the same thing that Job did. யோபு செய்த அதே காரியத்தை இப்படிப்பட்டவர்கள் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு தெரியாத என்னோட குறைகளை எனக்கு காட்டி, இப்படி அந்த குறைகள் எனக்கு தெரிஞ்ச உடனே அதை நான் இனி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. Lord, that which I see not, teach me. Lord, show that which I cannot see, show me and teach me, so that if I have done iniquity, if I have committed sin, அன்றே நான் எனக்கு தெரியாததை காட்டுங்க, நான் பாவம் செஞ்சிருந்தேன்னா அந்த பாவத்தை இனிமே நான் செய்ய மாட்டேன்றார். அப்போ யோபு என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரியாம கூட நான் பாவம் செய்வேன், அது எனக்கு காட்டுங்க, தெரியாம செய்த பாவத்தை எனக்கு காட்டுங்க, உடனே அதை நான் நிப்பாட்டுறேன் அப்படின்றாரு. பியூட்டிஃபுல் கிறிஸ்டியன். பிரியமானவர்களே, இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு பாருங்க, யார்கிட்ட சொன்னாங்களா நீங்கள் செய்யறது தவறு, நீங்கள் நான் செய்யறது என்ன தவறு, என்ன நான் என்ன நான் அப்புறம் நான் கர்த்தர் எனக்கு அது ஒன்றுமே உணர்த்தலையே, நான் சரியா தானே. ராபா சாந்தி. மன்னிச்சிருங்க, சில நேரத்தில் இப்படி கொஞ்சம் ட்ராமாவா காமிச்சா தான் எல்லாருக்கும் புரியுது. ஸோ பிரியமானவர்களே, உடனே ஆனால் இங்கே ஒரு பக்தன், ஆண்டவரே யோபு சன்மார்க்கன் என்று பேர் எடுத்தவன், அப்படின்னா உத்தமன் என்று பேர் எடுத்தவன். அதனால தான் பிசாசு யோபு புத்தகத்தை படித்து பாருங்க. யோபு பிசாசு போய் சொல்கிறான், இயேசு சொல்கிறாரு, நீ என்னோட யோபுவை பார்த்தியா அப்படின்னு. அவன்கிட்ட அவன் எனக்கு உண்மையாக இருக்கிறான். அப்போ உடனே சொல்கிறான், ஆமாம் சரீரம் நல்லா இருக்கு, அதனால தான் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்து தான் பிசாசு சோதிக்கிறான். அப்போ ஆண்டவரே யோபுவை குறித்து நல்ல சாட்சி சொல்கிறார். அப்படிப்பட்ட யோபு எப்படி அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தான்னு இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ரகசியம் என்ன தெரியுமா, எப்படி ஆண்டவருக்கு உத்தமமாக யோபுனால் வாழ முடிஞ்சது. இப்படிப்பட்ட இந்த மாதிரி குணம் தான் என்ன, ஆண்டவரே எனக்கு தெரியாததை, என்கிட்ட தெரியாத குறைய எனக்கு காட்டுங்க, அது பாவமாக நான் செஞ்சுருக்கேன்னா அதை உடனே நான் விடுறேன் அப்படின்னு. நம்ம எப்போதும் என்ன விரும்பும், ஆண்டவரே என்னை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து பாடும், நான் யார் என்று என்னை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து பாடும் அப்படின்னு முடிஞ்ச ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். இப்படி என்ன ஆண்டு நம்மளை பற்றி நல்லதாக சொல்லணும் அப்படின்னு நம்ம ரொம்ப விரும்புவோம். அது தப்பு இல்லைங்க. பட் ஆனால் முக்கால்வாசி அப்படி தானே. இப்போ நம்மளை நல்லதாக தான் நம்ம நினச்சிக்கிறோம். அது நல்லது, உங்களை நல்லதாக நினச்சிக்கோங்க, தயவு செய்து உங்களை நல்லதாக நினச்சிக்கோங்க. ஆனால் நம்மக்கிட்ட தெரியாததை அதையும் நம்ம மாத்திரம் நம்ம இன்னும் சிறந்தவங்களாக மாற முடியும். ஸோ பீப்புள் ஆஃப் காட், தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, நீங்கள் எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் நம்ம பிரியமானவர்களாய், இந்த உலகத்திற்கு வெளிச்சம் ரொம்ப தேவை, இந்த உலகத்திற்கு பரிசுத்தம் ரொம்ப தேவை. அந்த பரிசுத்தம் நம்ம மூலியமாக தான் இந்த உலகத்திற்கு பிரகாசிக்க முடியும். The world needs light because the world is in darkness, and the world needs holiness because the world is in filthy, is very filthy, unholy, ரொம்ப
அழுக்கா பரிசுத்தம் இல்லாமல் இருக்கு. And how can this world shine and be holy? இந்த உலகம் எப்படி பரிசுத்தமாய் பிரகாசிக்க முடியும்? பிரியமானவர்களே, இந்த உலகம் பிரகாசிப்பதற்கு, பரிசுத்தமாய் பிரகாசிப்பதற்கு நம்ம கிட்ட இருக்கிற பரிசுத்தம் பிரகாசிக்கும் போதுதான் இந்த உலகம் பிரகாசிக்க முடியும். சுப்பிரியமானவர்களே, அதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில இதை நம்ம கடைபிடிப்போம். லெட்ஸ் லேர்ன் அண்ட் ப்ராக்டிஸ் திஸ். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சமூகத்தில், ஆண்டவரே நான் பார்க்காத என்னோட குறையை காட்டுங்க, நான் பார்க்காத என்னோட தவறை காட்டுங்க. வாவ் பிரியமானவர்களே, இப்படி நம்ம ஒவ்வொரு நாள் வாழ ஆரம்பித்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாக கர்த்தருக்குள்ள பிரகாசிக்கும். மற்றவர்களுக்கு நம்ம ஒரு ஒளியாக இருப்போம், மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்போம். ஏன் முதல்ல நமக்கே நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பேரோட பிரச்சனையே அவங்க தான். அவங்ககிட்ட இருக்கிற தப்பான குணம், அவங்ககிட்ட இருக்கிற தப்பான பழக்கம், அவங்ககிட்ட தப்பான வழக்கம், தப்பான வாழ்க்கையாக மாறி அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்து அவங்கள சுற்றி இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாருக்குமே கடைசியில் சமுதாயத்துக்கே ஒரு பிரச்சனையாக மாறிடுறாங்க. இங்கே பாருங்கள், நான் ரோட்டில் ரொம்ப அதாவது ரோடு காடி ஓட்டும் போது ரொம்ப பார்த்துருக்கேன். ஒவ்வொரு மனிதனை பார்க்கும்போது, நீ ரோட்டில் சமுதாயத்துக்கே இவ்வளோ பிரச்சனையாக இருக்கியே, உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீ எவ்வளோ பிரச்சனையாக இருப்ப. ரோட்டில் மனுஷன் தான் காடியை ஓட்டுறான். காடி இன்னும் ரிமோட் கண்ட்ரோலில். உங்களுக்கு தெரியுமா, நான் நினைக்கிறேன் காடியெல்லாம் ரோபோட்டிக்காக ரிமோட் கண்ட்ரோலில், அதாவது சொந்தமாக ஓட ஆரம்பித்தா கூடி அது இன்னும் பெர்ஃபெக்டாக ஓடும், அது பிரச்சனை பண்ணிக்காது. ஆனால் மனுஷன் காடி ஓட்டுறதுனால தான் ரோட்டில் இவ்வளோ பிரச்சனை. ஏன்னா மனுஷனோட குணம், அவன் குணத்தின் மாதிரி தான். ரோட் கர்ட்டசி, பணிவன்பு, சாலை பணிவன்பு, இதெல்லாம் சிங்கப்பூரில் ரொம்ப சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சாலை பணிவன்பு இங்கே இருக்குதா? ஐயோ, கண்டிப்பாக பார்க்க முடியலைங்க என்னால். ஸோ அது அப்போ தெரியுது. அப்போ இப்படிப்பட்டவர்கள் தான். அப்போ ரோட்டில் அவங்களோட குணதர்சியம் தெரியும் போது அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்க, அவங்க சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க. ஸோ பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய காலம். ஸோ அந்த மாதிரி நம்மளை ஏன் சொல்கிறேன்னா, ரோடு வந்துட்டால் சமுதாயம், ரோடு வந்துட்டால் நீங்கள் தனி இண்டிவிஜுவல் இல்லை. யூ ஆர் இன் அ சொசைட்டி, யூ ஆர் இன் த பப்ளிக், ஜெனரல் பப்ளிக், பொதுவான ஜனங்கள் மத்தியில் தான் காடி ஓட்டுறோம். அப்போ அங்கே நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது தான் அங்கே நம்ம காட்டுவோம், அப்படி தான் நடந்துக்குவோம். அப்போ நம்ம சரியான ஒரு எண்ணத்தில் இருந்தோம்னா இன்கான்சிடரேட்டாக இருக்க மாட்டோம். அப்படின்னா மற்றவங்களை பற்றி நினச்சி பார்க்காதவங்களாக இருக்க மாட்டோம். ரோட்டில் பாருங்கள், சிலப்போ காடியை பார்க் பண்ணிட்டு போவாங்க, பிளாக் பண்ணிவிட்டு. இன்னொரு காடி எடுக்க முடியாதுன்னு யோசிக்க மாட்டாங்க. அன்றைக்கி ஒரு காடியில் பார்த்தேன், நானும் அதை செஞ்சு வைக்கணுன்றேன். அழகாக அவன் காடியில் எழுதியிருக்கான், அவன் பேர் போட்டு, அவன் ஃபோன் நம்பரை போட்டு, சாரி ஃபார் த இன்கான்வீனியன்ஸ், சாரி ஃபார் டபுள் பார்க்கிங் அப்படின்னு போட்டிருக்கான், சாரி ஃபார் அப்ஸ்ட்ரக்டிங், ப்ளீஸ் கால் மீ அப்படின்னு போட்டிருக்கான். அப்படின்னா அவசர தேவை இருக்குது. ஆனால் அவன் அழகாக மூளையா, அவனுக்கு வேறு வழி இல்லை, டபுள் பார்க்கிங் பண்ணி தான் ஆகணும். ஆனால் பார்க்கிங் பண்ணும்போது மற்றவங்க வந்துட்டு இடைஞ்சலாக இருக்கும். ஆனால் அவங்க உடனே கால் பண்ணி அவனுக்கு கூப்பிடலான்னு சொல்லி அவன் நம்பரை அழகாக பெருசாக ஒரு A4 சைஸில் அழகாக எல்லாம் எழுதி கம்ப்யூட்டர் அழகாக அழுகி கலராக செஞ்சு வச்சுருக்காங்க. நான் நினச்சேன் நானும் அப்படி தான் செஞ்சு வைக்கணும்னு. அப்படி ஆனால் நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். அதாவது டபுள் பார்க்கிங் வைக்க மாட்டேன் காடியில் யாரும் இல்லாட்டின்னு. யாராச்சும் காடியில் இருந்தாங்க தான் நான் போவேன். ஏன்னா அப்படியே வச்சுட்டு போனால் எனக்கு தெரியும் அவங்க கஷ்டப்படுவாங்க, எனக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி யோசித்து பார்த்து, மற்றவங்களை பற்றி சிந்திச்சு பார்த்து செயல்படுறவங்க ரொம்ப பேர் இல்லை. நீங்கள் நம்பாடி இதை இந்த கான்ஷியஸோட, இந்த எண்ணத்தோட காடியை ஓட்டிட்டு வெளியில் போயிட்டு பாருங்களேன். ஒரு ஆளை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், கவனிங்க, எப்படி யாரெல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க ரோட்லன்னு உங்களுக்கு புரியும். அப்போ பாருங்கள், இன்றைக்கி மனுஷன் நம்ம இண்டிவிஜுவலி தனிப்பட்ட ஒரு ஆள் நம்ம கிட்ட தெரியாத, நம்ம கிட்ட இருக்கிற குறை தான் நம்மளை சுற்றி நம்மளையும் பாதிக்குது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் பாதிக்குது. இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்னங்க இருக்குது? நமக்கு சிலப்போ தெரியவே தெரியாது. மற்றவங்க சொன்னாலும் நம்மளால் ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம். மற்றவங்க சொன்னால் நமக்கு மேபி கோவம் வரலாம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சிலப்போ நமக்கு தெரியாது, நம்ம நினைப்போம் இல்லையே நீங்கள் என்ன தப்பாக சொல்கிறாங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு நமக்கு அது உண்மையிலே தெரியும் போது அப்போ தான் நமக்கு தெரியும் நம்மளுடைய பிரச்சனைகள். சம்டைம் மற்றவங்க சொல்லும் போது ஏற்றுக்க முடிஞ்சால், இப்போ வந்துட்டு மற்றவங்க நம்மளை சொல்லும் போது நம்மளோட குறைகளை நம்மளால் ஏற்றுக்க முடிஞ்சால் வெரி குட், அது நமக்கு ப்ளஸ் பாயிண்ட். அப்படி இல்லாட்டினா த பெஸ்ட்டு இப்படி கர்த்தர் இடத்துல கேட்கும். இதே மாதிரி தான் தாவீதும் ஜெபம் பண்ணார். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 139, Psalms 139 verse 23 and 24. நான் முடிக்க போகிறேன். திருவிருந்த ஆராதனைக்கு ஆயத்தமாகி கொள்வோம். ஓகே, Psalms 139 verse 23 and 24. சங்கீதம் 139 வசனம் 23, 24. பிரியமானவர்களே, தாவீது சொல்கிறாரு, search me O God and know my heart, try me and know my thoughts. என் இதயத்தை சிந்தித்து ஆராய்ந்து பாருங்கள்,
என்னை சோதித்து பார்த்து என் நினைவுகளை தெரிந்து கொள்ளுங்கள். அது எல்லாமே நான் போன வாட்டி சொன்ன இருதயம் எண்ணங்கள் எல்லாம் ஒன்று தாங்க. அப்போ 24 and see if there be any wicked way in me and lead me in the way everlasting. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய பாதையில் நடத்துங்கள். இதே தான் தாவீதும் ஜெபம் என்றார். அதனால தான் இவங்கெல்லாம் தேவனுக்கு இதயத்துக்கு ஏற்றவர்கள் என்று பேர் வாங்குறாங்க. தாவீதெல்லாம் பாருங்க, தாவீது பாவம் செய்யல, செஞ்சார் தான். பட் இருந்தாலும் அவங்க மனம் திரும்பி தன்னோட வழிகளை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. கர்த்தருக்காக, உலகத்துக்காக மாற்றிக்கல, மனுஷனுக்கு பயந்து மாற்றலை. ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதற்காக தங்களோட வழிகளை தேவனுக்கு பிரியமாக மாற்றிக்கொண்டே ஒவ்வொரு நாளும் வளர்ந்தாங்க. அதனால தான் தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவர்களாக தாவீது பேர் பெற்றார். யோபு சன்மார்க்கன் அப்படின்னா ரைச்சியஸ் மேன் என்று பேர் பெற்றார். அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, இது நம்மளுடைய ஜபமாக, இதுக்கு மேலே இது நம்மளுடைய ஜபமாக மாறட்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ பிள்ளைகள் நமக்கு தெரியாதது அப்படின்னா நமக்கு மற்ற எல்லாத்துல சரியாக இருக்கணும், நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு தெரியாத ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இங்கே இருக்குது. அதை நம்ம பார்க்கறதுக்கு கர்த்தரை நம்மளை காட்ட சொல்லுவோம். ஏன்னா கர்த்தர் சில நேரத்தில் நம்மளை இப்படி திருப்பணும், அப்போ தான் நமக்கு தெரியும். இப்படி திரும்பணும், அப்போ தான் நமக்கு தெரியும். சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை பார்க்க வைக்கிறதுக்கு நம்ம தான் கேட்கணும், ஆண்டவரே என்னை பார்க்க வைங்க, ஆண்டவர் காட்டுவார். தெரிஞ்ச உடனே அங்கே யோபு சொல்கிறாரு, நீங்கள் காட்டுங்க, நான் அது பாவமாக இருந்தால் உடனே அதை நான் நிப்பாட்டுறேன். அந்த ஒப்பு கொடுத்தல் உங்களுக்கு இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். கர்த்தர் உங்களுக்கு எப்படி தெரியுமா காட்டுவார்? நீங்கள் உண்மையிலேயே கேட்குறீங்களான்னு பார்ப்பார். If you are sincere and faithful in asking God, show me my blind spot, show me what I do not see about myself, if there's any iniquity, I will do it no more. அதை நான் இதுக்கு மேலே செய்ய மாட்டேன், காட்டுங்கன்னு உண்மையாக சொன்னீங்கன்னா ஆண்டவர் காட்டுவார். அதை மனம் திரும்புங்க. அது திருந்தினீங்கன்னா உங்களோட பிரச்சனை உங்களோட பிரச்சனை உங்களுக்கு நீங்களே பிரச்சனையாக இருக்கிறது மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரச்சனையாக இருக்க மாட்டீங்க, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிடுவீங்க. முதல்ல உங்கள் வாழ்க்கைக்கே நீங்களே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, திருவிருந்துக்கு நாம் இதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். நல்லா கேளுங்க, இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமானவர்கள். நம்ம எவ்வளவு பிகம் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். இது உலகத்தில், அதாவது உலகம் சொல்லும்போது உலகம்னு சொன்னால் உடனே பாவம் நினைக்காதீங்க. அதாவது சமுதாயத்தில், உலகம் நான் சொல்கிற போது இந்த உலகம் அர்த்தம், சமுதாயத்தில் இது சொல்லுவாங்க, பிகம் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் எவ்வளவு சிறந்த மனுஷனாக முடியுமோ அப்படி சிறந்த ஒரு ஆளாக உங்களோட சிறப்பு வெளியில் வரட்டும் அப்படின்னு சொல்கிறது தான் பிகம் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். அது ரொம்ப உண்மைங்க. வேதத்தில் அதான், நம்ம கர்த்தருக்கு எவ்வளவு வளருகிறோமோ, எவ்வளவு கர்த்தர் நம்மளை எப்படிப்பட்ட மனுஷன் ஆகணும் விரும்புகிறாரோ அப்படி ஆகிறோமோ அதுதான் நம்மளோட பெஸ்ட் வெர்ஷன். அப்படின்னா த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப் ஆர் அவர் செல்ஃப் இஸ் டு பிகம் த பர்சன், த மேன் ஆர் த உமன் தட் காட் வாண்ட்ஸ் அஸ் டு பி. தேவன் விரும்புகிற அந்த மனுஷியாய் மாறுவது தான் நம்மளோட பெஸ்ட் வெர்ஷன். அது ஆகிறதுக்கு இது சிறப்பான வழி. இதை செய்வோம் பிரியமானவர்களே. நம்ம ஒப்பு கொடுப்போமா? திருவிருந்து ஆராதனைக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த திருவிருந்து ஆராதனை எடுக்கும்போது, ஆண்டவரே நீ வரும் வரைக்கும் நான் உமக்கு இன்னும் பிரியமாக மாறுவதற்கு, என்னோட தவறான காரியத்தை காட்டி நான் அதை திருந்துவதற்கும், நான் சரியாவதற்கும் எனக்கு எப்போதும் என்னோட பிளைண்ட் ஸ்பாட், நான் பார்க்காத என்னோட பாவம், நான் பார்க்காத என்னோட பிரச்சனை, என்னை பார்க்காத கெட்ட பழக்கம், எனக்கு தெரியாத என்னோட குறைகளை எனக்கு காட்டி அதை நான் நிப்பாட்டுறதுக்கும் மாறுவதற்கும் எனக்கு காட்டுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர்கிட்ட கேட்போம். அல்லேலூயா. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். திருவிருந்து ஆராதனை உங்களோட சரீரமாக, இயேசுவின் சரீரமாகிய அப்பத்திற்கும் திராட்சரசும் ரத்தமாகிய அவர் திராட்சரசத்துக்கும் நேராக உங்களோட கைகளை ஏறிடுங்கள். உங்கள் வீட்டில் நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்தருளி எங்கள் மேல் இரக்கம் காட்டி அன்பு காட்டி ஆண்டவரே உங்களுடைய கிருபை தயவினாலே இதோ எங்களை ரட்சித்தீர், எங்கள் பாவங்களை மன்னித்தீர். அவருடைய சரீரம் எங்களுக்காக பிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது, எங்கள் பாவம் மன்னிக்கப்பட இதோ அவருடைய சரீரமாகிய அவருடைய ரத்தமாகிய அப்பமும் திராட்சரசத்தையும் நீ நாங்கள் பங்கு கொள்ளுகிற வழியில் இதை ஆசீர்வதித்து இது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் எங்கள் குறைகள் நீங்க, எங்கள் குறைகள் நாங்கள் பார்க்க, எங்கள் பாவங்களை உணர, நாங்கள் மனம் திரும்ப தவறான வழியை விட்டு நீதியான செம்மையான வழியிலே சத்தியத்தின் பாதையிலே நடந்து வெளிச்சமாய் இந்த உலகத்திற்கு பிரயோஜனமான பாத்திரமாய் உமக்கு கனமுள்ள பாத்திரமாய் வாழ எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். சுத்திகரியும் சுத்தமாக்கும் சித்தம் செய்ய எங்களை பாத்திரமாக்கும். இயேசுவின் நாமத்தில் இதோ இந்த அப்பத்தையும் திராட்சரசமாக இயேசுவின் சரீரம் ரத்தமாகிய இந்த அப்பன் திராட்சரசத்தை ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்குள்ளே ஒரு புதிய பலன் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பாக அப்பத்தை எடுத்து சொன்னார், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற சரீரம். பிரியமானவர்களே, இந்த சரீரம் அடிக்கப்பட்டது எதற்காக? நம்மளுடைய பாவத்தை நம்ம ஜெயிப்பதற்காக, நம் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நீங்குவதற்காக. ஸோ பிரியமானவர்களே,
ஞானஸ்தானம் எடுத்த பெரியவர்களும் வாலிபர்களும் இதில் பங்கு கொள்ளலாம். ஆனால் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுத்து சுத்த இருதயத்தோடு நம்ம இதில் பங்கு கொள்வோம். சிறு பிள்ளைகள் பங்கு கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், நான் வரும் அளவு இதோ இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அவருடைய சரீரத்தில் பட்ட பாடுகள் எல்லாமே நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக, நம் பாவங்களில் இருந்து பிரச்சனைகளில் இருந்து ஒரு விடுதலை கொடுப்பதற்காக நம் தண்டனையை அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். அந்த தண்டனை அவரை ஏற்றுக்கொண்டது நாம் தண்டனைக்கு ஆகாதபடி இருக்க. அவர் வரும் அளவு அவரை நினைவு கூர்ந்து நம்ம சரீர பலவீனம், நம்மளுடைய பாவ பலவீனங்களை தேவனை காட்ட சொல்லி அதிலிருந்து நம்ம மனம் திரும்பி அவருக்கு வரும் அளவுக்கு அவருக்கு உண்மையாக பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுத்து இந்த நம்ம யாரும் ஒரு குடும்பமாய் அவரோட சரீரமாகிய அந்த அப்பத்தில் பங்கு கொள்வோம். நன்றி இயேசுவை. பங்கு கொள்வோம். அதே வேளையில் இயேசு அவர் சாட்சிரசத்தை எடுத்து சொன்னார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்தியதினாலே நமக்கு பரிகாரமாக நம் ரத்தம், the blood of Christ paid the price. The blood of Christ paid the price for our sins. நம் பாவத்திற்கு அவர் ரத்தமே விலைக்கரமாக கொடுக்கப்பட்டது. சுப்பிரியமானவர்களே, பாவம் மன்னிக்கப்பட்டது. நம் பாவம் மன்னிக்கப்பட்டதினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் வரும் அளவு நினைவு கூறும்படி இதை வாங்கி பானம் பண்ண சொன்னார். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியாத குறைகள் பாவங்களை ஆண்டவர் காட்டும் போது நினைக்கணும், அதில் நம்ம மனம் திரும்பும் போது அவர் சிந்தின ரத்தம் நமக்குள்ளே கிரியை செய்கிறது. The blood works in us because there's no forgiveness of sin without the shedding of blood. There's no remission of sin. பாவம் ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. அப்போ இந்த ரத்தம் நமக்குள்ளே பாவத்தை மன்னிக்கிறதுனாலே நம்ம மனம் திரும்ப அந்த மன்னிப்புக்குள்ளே நம்ம கடந்து சென்று நம்ம ஒரு வல்லமையான தேவ பக்தியான பரிசுத்த வாழ்க்கையாக வரும் அளவு நம்ம வாழ முடியும். அதற்கு அவர் ரத்தம் நமக்கு அந்த கிரியை செய்து கிருபை கொடுத்திருக்கிறது. The blood has worked in us and given us the grace to live a holy life till he comes. அவர் வரும் வரைக்கும் பரிசுத்தமாய் வாழ ரத்தம் கிரியை செய்கிறது, கிருபை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நாம் யாவரும் ஒரு குடும்பமாய் அன்றுக்கு நன்றி செலுத்தி என் குறைகளை காட்ட நான் உமக்கு பிரகாசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நன்றி சொல்லி ஒரு குடும்பமாய் அவர் ரத்தமாகிய திராட்சரசத்தில் பங்கு கொள்வோம். நன்றி இயேசுவை. நான் பங்கு கொள்வோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரியமானவர்களே, உங்கள் பாத்திரங்களை கப்ஸை வைத்துவிட்டு இந்த வெளியில் கூட நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஒப்பு கொடுங்க. பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வெளியில் நம்ம நம்முடைய பந்தியிலே பங்கு கொண்டிருக்கிறோம். We have partaken, Lord, in this supper, in this communion, your blood and your flesh. We have partaken. உங்களுடைய சரீரமாகிய இந்த அப்பத்திலும் ரத்தமாகிய திராட்சரசத்திலும் பங்கு கொண்டு இருக்கும். இதோ எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தெரியாத எங்களோட குறைகள் பாவங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி அவைகளை நாங்கள் உணர்ந்து அதை விட்டு விலகி உண்மையாய் வாழ எங்களை ஒவ்வொரு நாளும் உணர்த்தும்படியாக நல்ல ஆவியானவர் எங்களை உச்ச தலையிலிருந்து அடி பாதம் வரை எங்களை ஆட்கொள்ளும்படியாக, எங்களை சத்தியத்தை நீதியின் பாதையில நடத்தும்படியாக, எங்கள் வேதனை உண்டாக்கும் வழி எங்கள் எண்ணத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து எங்களை நீதியின் பாதையில நடத்தும்படியாக இது ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உணர்த்தும், எங்களை கண்டியும், எங்களை போதியும், எங்களை திருத்தும், எங்களை சுத்திகரியும், எங்களை சுத்தமாக்கும், சித்தம் செய்ய எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் யாவரும் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு ஆவியானவரை நீ கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். Let them become the better version of themselves. இவர்கள் எப்படிப்பட்ட சிறந்த மனுஷியாய் ஆக வேண்டும் என்று நீ நினைக்கிறீரோ அப்படிப்பட்ட சிறந்த மனுஷியாய் இவர்கள் உமக்கு பிரகாசிக்கும்படியாய் இவர்களை நான் ஆசை கூறுகிறேன். பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உன் கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேக பலன் இவர்களோடு இருக்கும்படியாக வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் இந்த லிவிங் ஸ்டோன் அசெம்பிளியில் இருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் நீர் பலப்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் புதிய அறிவு, புதிய ஞானம் ஆவியான ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, இப்படி ஒப்பு கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற பரிசு ஒரு புதிய ஞானம், புதிய அறிவை கொடுக்க போகிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லாத ஒரு தெளிவு, இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லாத ஒரு புரிந்துணர்வு, அறிவு, இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லாத ஒரு ஞானம் உங்களுக்குள்ளே பெருகி நீங்கள் பிரகாசிக்கிற ஒரு மனிதனாய், மற்றவர்கள் உங்களிடத்தில் ஆலோசனைக்கு வரக்கூடிய ஒரு மனுஷியாய் கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய அறிவு, கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய
கர்த்தருடைய தெளிவை பெற்று கர்த்தருக்கு பிரகாசிக்கும் பாத்திரமாய் கர்த்தருக்கு மகிமையாய் வாழுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. ஸோ பிரியமானவர்களே, அடுத்த வாரம் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுகிறது உங்கள் பாஸ்டர் நேமியா. God bless you. நன்றி.